இந்த வாட்டி ஓட்டில் கூட யார் வருவார்கள்? மக்கள்கள். யாரை தேர்ந்தெடுப்பார்கள் தெரியவில்லையே. யார் தேர்ந்தெடுப்பது தெரியவில்லை. என்னடா இது, சென்னைக்கு வந்த மெட்ராஸ்க்கு வந்த சோதனை. யாரும் ஒருவரும் லஞ்சம் வாங்காத தலைவரே இல்லையா? இருக்கிறார்கள் சில பேர். ஆனால் யார் ஜெயிப்பார், யார் உயிர் விடுவார் என்று கடும் சோதனையில் இருக்கும் இந்த தமிழ்நாடு முழுவதும் யாரை உட்கார வைக்கப் போகுது என்று யாரும் அறியவில்லை. அப்படி என்றால் யார் தலைவராக தேர்ந்தெடுப்பார்கள் தெரியவில்லை. மக்கள் கையில் இருக்கிறது, நன்மை செய்வர் கையில் இருக்குது, உண்மை உழைப்பவர் கையில் இருக்குது. அதிகபட்சம் ஜிஎஸ்டி போடாதவர்கள் கையில் இருக்கிறது. எல்லாம் இருக்கிறது. எல்லா விலைவாசி ஏற்றிவிட்டால் மக்கள் எப்படி ஓட்டு போடுவார்கள்? மக்கள் எப்படி பேசுவார்கள்? மக்கள் எப்படி உங்களை வணங்குவார்கள்? யார் ஜெயிக்க போகிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் ஜெயித்த உடனே தெரிந்துவிடும். ஆனால் சண்டை, அனைவருக்கும் சண்டை போடுவது ஒரு யுத்தமாக ஆகிவிட்டது சென்னையில். அதனால் எல்லாமே சண்டை போட்டு கொள்வார்கள். தோத்த கட்சிகளும் தோத்தவங்களும் சண்டை போடுவார்கள், ஜெயித்தவங்களும் சண்டை போடுவார்கள். இருவரும் சண்டை போட்டு விடுவார்கள். எப்போது தான் முடியும் தெரியாது. எலெக்ஷன் முடிஞ்சோம்னா ஓட்டு எண்ணிக்கை தேர்ந்தெடுத்த தலைவர்களை பார்ப்பார்கள். ஆஹா, என்னடா இது வந்த சோதனை. அதுதான் இந்த வேதனை. சென்னைக்கு வந்த சோதனை, ஓட்டு போடுவது வேதனை. மக்கள் கூறுவது மன்னன், மன்னன் கூறும் மக்கள்.